Hi friends, welcome to our channel. In the video la நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா capacitance of a single core cable. இது ஒரு derivation. என்ன கேட்பாங்க அப்படினா derive the capacitance of a single core cable அப்படினு கேட்பாங்க. இது வந்து ஒரு 13 mark question. Previous year ல கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். இந்த derivation நம்ம இப்ப derive பண்ண போறோம். So இந்த construction பார்த்துக்கோங்க. இது போறதுக்கு முன்னாடி எதுக்காக நம்ம இத போறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இது வந்து R அப்படின்றது இந்த ஷேடட் பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து கோர் அப்படினா கண்டக்டர் அப்படினு சொல்லுவோம். இந்த கண்டக்டரை சுத்தி நமக்கு வந்து ஒரு லேயர் போட்டுருப்போம். இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீட். இது வந்து லெட் ஷீட்னால இத வந்து சரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. லெட் ஷீட் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படினா எர்த் பொட்டன்ஷியல்ல தான் இருக்கும். சோ இப்போ நமக்கு வந்து எதுக்காக நம்ம இது போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலாவே ஒரு லீக்கேஜ் கரண்ட் ஏதாவது இருக்கு அப்படினா இத வந்து நம்ம அத வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த சிங்கிள் கோர் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா எர்த்டு மெக்கானிக்கல் ஷீட். இதுல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டருக்கும் இந்த ஷீட்டுக்கு பிட்வீன்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நார்மலாவே Q அப்படினா என்னன்னு சொல்லுவோம். Q So generally Q அப்படின்றது charge அப்படினு சொல்லுவோம். Q என்றது charge. So இந்த மெட்டாலிக் எவ்வளோ மீட்டர் இருக்கோ அந்த மீட்டர் அந்த லென்த்தை பொறுத்து இந்த வேல்யூ வந்து நமக்கு மாறும். ஓகே, ஸோ அதே போல் dx அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எக்ஸ் ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டயாமீட்டரில் நம்ம எக்ஸ் டயாமீட்டருக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்ன்றது ஒரு அந்த இன் பிட்வீனில் அந்த ஃபீல்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை டி? டி இஸ் த எலக்ட்ரிக் flux density. இதுல வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா surface of the area, சிலிண்டரோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். surface area of cylinder. எப்படி நம்ம ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 2 pi xl அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணோம். x அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ், இந்த மிடில் இருக்கு இல்லையா, ஒரு இந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதில் ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த எக்ஸ் வேல்யூ தான் என்ன அப்படின்னா டிஎக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆர்ன்றது கண்டக்டரோட ரேடியஸ், இந்த கேபிட்டல் ஆர்ன்றது இந்த ஷீட்டோட ரேடியஸ். ஸோ அப்போ இந்த ஏரியா எப்படி எழுதலாம்னா 2 pi xl அப்படின்னு எழுதலாம். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். So now we are going to calculate the radius at dx. dx அப்படின்றது at radius x. So நம்ம வந்து dx என்னன்னு பார்த்தோம், electric flux density at radius x அப்படின்னு பார்த்தோம்னா we have the formula என்னன்னு பார்த்தீங்கன்னா flux by area. So flux by area அப்படின்னும் போது flux is q divided by area வந்து 2 pi xl அப்படின்னு பார்த்தோம். We have the unit coulomb per meter square. Okay, so இப்போ இதில் வந்து இந்த லென்த்தோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த லென்த் வந்து 1 மீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த dx எப்படி எழுதலாம்னா dx is equal to q divided by 2 pi x மட்டும் வரும். So this is nothing but your dx value. Next நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EX அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அட் ரேடியஸ் எக்ஸ்க்காக EX அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா dx டிவைடட் பை எப்சிலான். இதோட ஃபார்முலா இது dx டிவைடட் பை எப்சிலான். ஸோ நார்மலாகவே இந்த எப்சிலானை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அப்படின்னு எழுதுவோம். We already know epsilon naught ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.854 into 10 to the power of minus 12 farad per meter அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியுது டிஃபால்ட் வேல்யூ. அண்ட் எப்சிலான் ஆர் ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா we can write this epsilon r அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா relative permittivity of cable insulation. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதலாம். we already know the dx value. இந்த dx value இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா q divided by 2 pi x into
இந்த எப்சிலான் நாட்டுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணலாம். வி ஆல்ரெடி நோ தி எப்சிலான் நாட் வேல்யூ. இது இன்னும் கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ q டிவைடட் பை 2π x இன்ட்டு 8.8 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட விட்டுக்கலாம். திஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வேல்யூ. இப்போ எனக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோர் அண்ட் தி ஷீத். இந்த கோரோட இதுக்கும் இந்த ஷீத்துக்கும் பிட்வீனில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது இல்லை பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to integral of என்ன ரேடியஸ் நமக்கு ஃபஸ்ட்டு கண்டக்டரோட ரேடியஸ் ஸ்மால் ஆர், ஷீத்தோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அப்போ இந்த ரேஞ்ச் அந்த கண்டக்டரோட ரேடியஸ்லேருந்து ஷீத்தோட ரேடியஸ் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். வாட் இஸ் த flux, that is electric field intensity ஓட value. So at maximum value இதில் வந்து xன்றது அந்த radius ஓகேங்களா into dx. இதை நம்ம integrate பண்ணோம்னா we'll get the voltage. So potential value நமக்கு ஆல்ரெடி தெரியும். what is the ex value? exன்றது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். q divided by 2π epsilon naught epsilon r into x into dx. ஓகே, இதில் வந்து எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பாருங்கள். q கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், pi constant, epsilon naught constant. இதெல்லாம் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா epsilon r also constant. இதெல்லாம் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா remaining value என்ன இருக்கு? integral r to r q divided by 2π epsilon naught epsilon r. இது எல்லாமே நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ரிமைனிங் இருக்கிறது r மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து வெளியில் எடுத்தோம்னா q divided by 2π epsilon naught epsilon r integral r to capital R 1 by r into d, oh sorry 1 by x. x தான ரிமைனிங் இருக்கு. 1 by x into dx. அப்போ x பொறுத்து நம்ம இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா the constant value அப்படியே எழுதிக்கோங்க. 1 by 2π epsilon naught epsilon r. 1 by x இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ln x. apply the limit from r to capital R. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். q divided by 2π epsilon naught epsilon r into ln of x க்கு பதில் upper limit first apply பண்ணலாம். capital R minus lower limit ln of r small r. இப்போ இந்த மாதிரி ln வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருந்ததுன்னா நம்ம டிவிஷன்ல எழுதிக்கலாம் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கு. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். according to that q divided by 2π epsilon naught epsilon r into ln of capital R divided by small r அப்படின்னு எழுதலாம். Take this as equation number 1. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா voltage potential difference between core to the sheath. Okay, so next நம்ம என்ன calculate பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா capacitance value. Okay, next நம்ம calculate பண்ண போறது capacitance between core and sheath. நமக்கு ஆல்ரெடி தெரியும். what is the formula for capacitor? capacitor is equal to C equal to Q by V. இதுதான் ஃபார்முலா. கெப்பாசிட்டருக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது பேசிக் ஃபார்முலா தான். சார்ஜ் டு தி பொட்டன்ஷியல். இப்போ தான் நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ C is equal to Q divided by அந்த வியோட வேல்யூ. வியோட வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? Q divided by 2π epsilon naught epsilon r into ln of r divided by r. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ அப்படியே நியூமரேட்டருக்கு போயிடுமா? இந்த க்யூவும் க்யூவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 2π epsilon naught epsilon r divided by ln of capital R divided by small r அப்படின்னு எழுதலாம். இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருந்தாலும் farad per meter அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் எப்சிலான் நாட்டோட வேல்யூ தெரியும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா? இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ we can write 2π into 8.854 into 10 to the power of minus 12 epsilon r divided by ln of capital R divided by small r. இதோட யூனிட் farad per meter. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த லென்த் ஆஃப் தி L அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா length of the cable இல்லையா?
ஸோ அது எப்போவுமே நம்ம மீட்டரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு farad per meter அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எல் வந்து 1 அசியூம் பண்ணதுனால நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். இதே நம்ம எல் வந்து லென்த் வேல்யூ அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் இன்க்ளூடிங் த லென்த்தை இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா 2 pi into 8.854 into 10 to the power of minus 12 into epsilon r into L divided by ln of r divided by r அப்படின்னு கிடைக்கும். Okay, this is nothing but your capacitor value. Take this as equation number 2. So if the conductor is not a circular, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த ரேடியஸ் இந்த வந்து கண்டக்டர் வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்றத கன்சிடர் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா, if the core or the conductor is not circular இல்லை அப்படின்னா இது என்ன ஆகும்னு பாருங்க. ரேடியஸ் ஆர் வந்து எப்படி எழுதும், 1/2 pi into ஆக்சுவல் பெரிஃபெரி ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பாருங்கள். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். I'll draw here. So let us draw the voltage and current. இது ரெண்டுத்துக்கு இருக்கிற இந்த இதுவை எழுதலாம். ஸோ ஜென்ரலாக இது வந்து வோல்டேஜ், இது கரண்ட் அப்படின்னு எடுக்கணும். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது இன்னொரு கான்செப்ட் ஒன்று சொல்லிடுறோம் உங்களுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நார்மலாகவே சார்ஜிங் கரண்ட் எப்படி எழுதணும், I is equal to V by R இல்லையா. அப்போ V phase divided by இங்கே காம்பனண்ட் வந்து கெப்பாசிட்டர், அப்போ XC அப்படின்னு எழுதுவோம். ஸோ XC எப்படி எழுதலாம், X is equal to 1 by omega C. ஒமேகா இஸ் நத்திங் பட் 2 pi f. அப்போ 1/2 pi fc அப்படின்னு எழுதலாமா. அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா V phase divided by 1/2 pi fc. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா I is equal to V phase into 2 pi fc அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கரண்ட். அதே போல் நம்ம டயலக்ட்ரிக் லாஸ் எடுத்தோம் அப்படின்னா, டயலக்ட்ரிக் லாஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா PD is equal to omega C into V phase square into we are going to calculate the angle. இங்கே வந்து எதுக்காக நான் இந்த ஆங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட கரண்ட்டோட வேல்யூ. இது கரண்ட்டு, இது வோல்டேஜ். இது ரெண்டும் ஆங்கிள் எப்படி இருக்கும்னா பை ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் இருக்கும். பட் ஓவரால் எவ்வளோ, 90 டிகிரி. அப்போ 90 மைனஸ் பை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள். ஸோ எவ்வளோ நமக்கு லேகிங் ஆகுது அப்படின்னா 90 டிகிரியிலிருந்து டெல் வேல்யூ நமக்கு லேகிங் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சைன் டெல் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இங்கே போட்டிருக்கோம், சைன் டெல். ஸோ வாட் இஸ் டெல் வேல்யூ, டெல் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியிலிருந்து அந்த பையோட வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா வில் கெட் தி pi value. So what is mean by pi? Pi என்றது என்ன அப்படின்னா angle between V and I, the phase angle அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், இந்த டயக்ராமில் போட்டிருக்கோம். இந்த ஃபேஸர் டயக்ராமில் இருந்து இந்த வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வாட் இஸ் யுவர் டயலக்ட்ரிக் லாஸ்? டயலக்ட்ரிக் லாஸ் PD is equal to omega C into V phase square into sin del. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் கோர் கேபிளோட டெரிவேஷன். தேங்க்யூ.